வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி அறிவோம் அறிவியலில் என்ன பார்க்க போகிறோம்? வரிசையாக மணி ஸ்கேண்டல் பார்த்தோம், செக்ஸ் ஸ்கேண்டல்லாம் பார்த்தோம். எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் பொதுவாக என்ன இருந்தது? மணி மணி மணி, துட்டு, காசு, பணம். இந்த எல்லா இடத்துலையும் பணம் தான் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு. நம்மள்ட்ட இருந்து ஏமாத்துறதுக்கும் பணத்தை தான் தேடுறாங்க. நம்மளை செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறதா இருந்தாலும் அப்போவும் பணத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பணத்தில் தானே வந்து நிற்கிறாங்க. இந்த பணம் வந்து எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பணம், இந்த பணம் அப்படின்ற கரன்சி அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதை வந்து இந்த பேப்பர் பணன்றதை வந்து முதல்ல கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா துக்ளக், முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துக்ளக் தான் முதல்ல கொண்டு வந்தார். அவர் இது மாதிரி நிறைய விஷயத்த யோசிச்சார். காலத்தை தாண்டி யோசிச்சது தான் அவரோட தப்பு. அவர் என்ன பண்ணார், டெல்லியில் இருந்ததுன்னா மொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், தலைநகரத்தை சென்ட்ரலில் கொண்டாந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணார். அந்த ஐடியா கரெக்டு. அதுக்காக துக்ளகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னார், தேவகிரி பக்கத்தில். ஆனால் என்ன தப்பு பண்ணாருன்னா, அரசர் வரப்போகிறேன்னா அரசர் வந்துட்டு போக வேண்டியது தானே. அரசரும் மந்திரிகளும் எல்லா படைகளும் வந்தால் போதும். அவர் என்ன பண்ணார், டெல்லியில் இருக்க எல்லா மக்களும் நீங்கள் மொத்தமாக ஊரை காலி பண்ணி எல்லோரும் என் கூட வாங்கன்ட்டார். அப்போ தான் அந்த முயற்சி வந்து தோற்று போச்சு. எல்லோரும் பயணத்தில் களைப்பாகி நிறைய பேர் செத்து போய் அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா வேணாம் எல்லோரும் திரும்பி போவாங்க, மறுபடியும் டெல்லி கூட்டு போனார். அப்போ அந்த இடத்துல தான் அந்த திட்டம் தோற்று போனது. அதே போலவே என்ன பண்ணார், இப்படி வெள்ளி காசுகள் தங்க காசுகளை வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு நோட்டு மாதிரி அடிப்போம் அப்படின்னு தோலில் வந்து பணம் அச்சடித்து வெளியிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணார். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா உடனடியாக கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துலேயே வந்து தோலில் கள்ள நோட்டு அடித்து எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னொடனே அந்த திட்டத்தையும் பின்வாங்கிட்டார். அப்போ இந்த பணம்ன்ற பிரச்சனையெல்லாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. 18, 19ஆம் நூற்றாண்டுகளில். ஏன்னா அப்போ தான் ஐரோப்பா முழுவதும் ரயில் போக்குவரத்தெல்லாம் வருது. இதெல்லாம் வரும்போது என்ன நடக்குது, மக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கெல்லாம் பயணம் போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ராத்சைல்டு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபேமிலியோட அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா ஜெர்மனியில் இருக்காங்க. அதுக்கு அவரோட பிள்ளைங்களை பூரா என்ன பண்ணுறாரு, ஒரு பையனை வந்து ஃப்ரான்ஸு, ஒரு பையனை ஸ்பெயின், இன்னொரு பையனை இங்கிலாண்டுன்னு பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பயணம் போகிறவங்கள்ட்ட அந்த காலத்தில் என்ன கொண்டு போவாங்க, தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் தான் கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது என்ன நடக்கும், வழியில் வழிப்பறி நடக்கும், காசை பிடிங்கிடுவாங்க திருடர்கள். அப்போ இவங்க தான் வந்து ஒரு சிஸ்டமை உருவாக்குறாங்க. என்ன மாதிரி ஒரு சிஸ்டம்னா, இந்த காசுகளை வந்து நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு ராத்சைல்டுக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவர் வந்து ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துருவார், இவர் வந்து என்கிட்ட 10 தங்க காசும் 50 வெள்ளி காசும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். இதை நீங்கள் கொண்டு போய் இங்கிலாண்டில் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவரோட தம்பி என்ன பண்ணுவார், காசை கொடுத்துருவார். இல்லைனா ஸ்பெயினில் இருக்கிற தம்பிகிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அந்த சீட்டை வாங்கி வச்சுட்டு காசு கொடுத்துருவார். இல்லைனா ஜெர்மனியில் கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அங்கே அந்த சீட்டை வாங்கிட்டு காசை கொடுத்துருவாங்க. இப்படி தான் டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்தது தான் கரன்சி மற்றும் பேங்கிங் சிஸ்டத்தோட ஆரம்ப கட்டத்தில் வந்த ஒரு பரிமாற்றம். இந்த பணம் வந்து ஏன் நம்ம சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி பணம்னு ஆளாக பறக்கிற அப்படிம்பாங்க. இல்லைன்னா பேயா அலையிறைய பணத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிற பேச்செல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம்ன்றது வந்து எப்போதும் ஒரு டிமாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி. என்ன சார் டிமாண்டு கமாடிட்டிஸ்னா போகிறீங்களா? அதாவது இது எப்போதும் தட்டுப்பாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொருள். தட்டுப்பாட்டில் இருந்தால் என்ன ஆகும், விலை ஏறும். இப்போ வந்து வெங்காயத்துக்கு வரத்துக்கு குறைஞ்சி போச்சு, வெங்காயம் தட்டுப்பாடு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு கிலோ வெங்காயம் டப்புன்னு 150 ரூபாய்க்கு போயிடுது. தக்காளி அது மாதிரி விலை ஏறுது. இதெல்லாம் எதனால், அந்த டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாகுது, சப்ளை குறையுது அப்படின்றது.
அப்போ அதுக்கும் பணத்துக்கும் எப்படி சார் சம்மந்தம்? பணம் வந்து எப்போதுமே இப்போ சப்ளை கம்மின்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏற்கனவே அந்த உதாரணத்தை தெரிந்த நபர்கள் இருக்கலாம், தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நாடு புதுசாக இன்றைக்கி தான் உருவாகுதுன்னு வச்சுப்போம். அந்த நாட்டில் வந்து மொத்தமே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 குடும்பங்கள். அப்போ ஒரு அரசாங்கம்னு ஒன்று உருவாகுது. அந்த அரசாங்கம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ரிசர்வ் பேங்க் மாதிரி ஒரு பேங்க்கை ஒன்று உருவாக்குறாங்க. அப்புறம் கீழே ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒரு பேங்க்கை உருவாக்குறாங்க. அப்படின்னு வச்சுக்கிங்க. இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணும்? பணம் அச்சடிக்கணும். அவங்க வந்து ₹1000 பணம் அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரியா? ஒத்த ரூபா நோட்டாக ₹1000 அடித்து ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்துட்றாங்க. நீ வந்து இதை யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோ, லோனாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுது? இந்த ₹1000 பணத்தை இந்த 10 குடும்பத்தையும் கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கள், உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ₹100 லோன் கொடுத்துட்றாங்க. சரியா? ஒருத்தர் வந்து சட்டை தைப்பார், ஒருத்தர் டேபிள் செய்வார், ஒருத்தர் விவசாயம் பண்ணுவார். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க. எதை பணத்தை வச்சு? இந்த வங்கியில் வாங்கின கடனாக வாங்கிய ₹100 பணத்தை வச்சு வேலையெல்லாம் செய்கிறாங்க. வங்கி கொடுக்கும்போதே என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வருஷத்துக்கு ₹10 இல்லை எனக்கு வட்டி கொடுக்கணும், ₹100 உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அடுத்த வருஷம் நீங்கள் திருப்பி கட்டும்போது ₹110 கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லியாச்சு. இப்போது ஒருத்தருக்கு வந்து ₹100 முதலீடு போட்டு ₹150 லாபம் வந்திருக்கும், ஒருத்தருக்கு ₹170 கூட லாபம் வந்திருக்கும், ஒருத்தருக்கு ₹60 நஷ்டமாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்குன்னு வைங்களேன். எல்லோரும் போய் என்ன பண்ணிடுவாங்க? போய் அவங்கள்ட்ட இருக்கிற மிச்ச பணத்துலேருந்து ₹10 வட்டியை கட்டிடுவாங்க. இப்போது வங்கி கணக்குப்படி என்ன கணக்கு? அசல் ஒவ்வொருத்தர்ட்டையும் ₹100 கொடுத்துருக்கோம், மொத்தம் ₹1000. ஒவ்வொருத்தரும் ₹10 வட்டி திருப்பி கொண்டாந்து கட்டியிருக்காங்க. வட்டி பணம் ₹100, மொத்த பணம் 1100 அப்படின்னு வந்துடுது. யாரோட கணக்குப்படி? இந்த ஸ்டேட் பேங்க்கோட அக்கௌண்ட்ஸ் கணக்குப்படி நம் நாட்டில் இருக்கும் மொத்த பணத்தின் மதிப்பு 1100 வந்துடுது. ஆனால் புழக்கத்தில் இருக்கிற நோட்டு எவ்வளோ இருக்குது? ரூபா நோட்டு எக்ஸ்ட்ரா யாரும் பிரிண்ட் பண்ணலையே. ரிசர்வ் பேங்க் பிரிண்ட் பண்ணால் தானே எக்ஸ்ட்ரா நோட்டு வரும். அப்போ புழக்கத்தில் ₹1000 தான் பணம் இருக்குது, கணக்குப்படி 1100 இருக்குது. அடுத்த வருஷம் என்ன ஆகும்? இந்த 1100ன்றது 1210 மாறிடும். அந்த ₹210 எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை, அச்சடித்த நோட்டாக இல்லவே இல்லை. இப்போது வெறும் தங்க காசுனா கூட அந்த தங்கத்தை கொடுத்து தங்கம் மாற்றிக்கலாம். இந்த பேப்பர் இல்லையே, தங்கத்தை தோண்டியாவது எடுக்கலாம், பேப்பரை எங்கே போய் எடுக்க முடியாது. அப்போ இதன் காரணமாகத்தான் என்ன ஆகுது? பணம் எப்போதும் தட்டுப்பாடாக இருக்குது. அதாவது என்ன தட்டுப்பாடு? மொதல் வருஷம் ₹1100 நோட்டு வேணும், ஆனால் புழக்கத்தில் இருக்கிற நோட்டு வெறும் ₹1000 தான். ரெண்டாவது வருஷத்துக்கு புழக்கத்துக்கு ₹1210 வேணும், ஆனால் புழக்கத்தில் இருப்பது வெறும் ₹1000 தான். இதைத்தான் பணவீக்கம்னு நம்ம சொல்லலாம். இது பணவீக்கம்னு இதை சொல்ல முடியாது, இது பணத்தின் தட்டுப்பாடு. ரூபா நோட்டோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு. ₹1210 வேணுன்ற இடத்துல வெறும் ₹1000 தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகிடும்? இது வந்து ₹1315 மாறிடும். இப்படியே போச்சுன்னு வச்சிங்களா, ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் வெறும் ₹1000 நோட்டு தான் இருக்கும். மொத்த தேவை கணக்கில் எவ்வளோ இருக்கும்? ₹2000 இருக்கும். ₹2000 புழக்கத்தில் இருக்குதுன்னு கணக்கு இருக்குது, கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் நோட்டு எவ்வளோ இருக்குது? வெறும் ₹1000 நோட்டு தான் இருக்குது. அப்போது பாதிக்கு பாதி பணம் நோட்டே இல்லை. அப்படின்றப்ப என்ன ஆகுது? இந்த சிக்கல் வருது. எங்கள் சப்ளை வந்து இல்லை அப்படின்னு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? பணம் எப்போதுமே தட்டுப்பாடாக தான் இருக்கும். சரியா? பணம் எப்போதுமே தட்டுப்பாடாக இருக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, முதல் சம்பளமே வாங்கின உடனே 20% சேமிப்பில் போட்டுருங்க. இப்போ ரூபா நோட்டும் கிடையாது, வெறும் நம்பர் தான். என்ன டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாமே. என்ன பண்ணுங்கள்? ₹10,000 வருமானம் வருதா? ₹2000 எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அந்த காசு எந்த இல்லைன்னு எடுத்து வச்சுருங்க. எனக்கு இந்த மாதம் சம்பளமே 8000 தான் நினச்சிக்கிங்க. அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். ₹10,000 இருக்குது, அடுத்த மாதம் இன்னொரு 10,000 வரும், இன்னொரு ₹2000 கடன் வாங்கி செலவு பண்ணணுன்னு ₹12,000 செலவு பண்ணாதீங்க. சரியா? அப்போ உங்களுக்கு எப்போதுமே தட்டுப்பாடாக தான் இருக்கும். ₹10,000 வருமானம்னா ₹2000 சேமிப்புக்கு ஒதுக்கிட்டு ₹8000 செலவு பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ₹24,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். புரியுதா? அப்போது அந்த வருஷம் தொடங்கும் போதே கையில் எக்ஸ்ட்ரா ₹24,000 பணத்தோடவே அந்த வருடத்தை தொடங்குவீங்க. இல்லை சார் ₹8000 பத்தாது அப்படின்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. ₹8000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு சேர்ந்தோன்னு நினச்சிக்கிங்க. ₹20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தாலும் நான் வந்து ₹16,000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிங்க. நினச்சிக்கிட்டு அந்த ₹4,000 எடுத்து ஒதுக்கி வைங்க. 20% சேமிக்க முடியாத ஒரு மனிதனால் வாழ்க்கையில் எதையுமே சேமிக்க முடியாது.
அவன் எப்போதுமே கடன் தொல்லையிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். கடன் தொல்லையில் வாழாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேமிப்பு பழக்கத்தை முதல்ல உருவாக்கணும். சேமிப்பை உருவாக்கிட்டீங்கனாலே அந்த சேமிப்புன்றது பல வகையான சேமிப்புகள் இருக்குது. இப்போ பிள்ளையோட படிப்புக்கான சேமிப்புன்னு இருக்கலாம், இல்லை ஒரு டூர் போகிறதுக்கான சேமிப்பாக இருக்கலாம். மாதம் மாதம் ஒரு 5000 ரூபா தனியாக எடுத்து வச்சு பாருங்களேன். ஒரு வருஷம் முடியும் போது என்ன இருக்கும்? 60,000 ரூபா இருக்கும் கையில். குடும்பத்தோடு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரலாம் நீங்கள். அப்போ இங்கே செலவுகளை குறைச்சிங்கன்னா வேறு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செலவை உங்களால் செய்ய முடியும். அப்போது இந்த பணம் என்பது இந்த காரணத்தால் எப்போதுமே தட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எல்லாருக்குமே தேவைக்கு கம்மியாக தான் புழக்கத்தில் ரூபா நோட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? சேமிப்பை முதல்ல செய்யுது. சேமிக்க தெரியாத மனிதன் எந்த காலத்துலேயும் மன நிம்மதியோடு வாழ முடியாது. எப்போதுமே பணத்தட்டுப்பாடுன்னு பணத்தட்டுப்பாட்டிலே தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஏன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம், பணம் என்பது புழக்கத்தில் கம்மியாக தான் இருக்குது. அந்த புழக்கத்தில் கம்மியாக இருக்கிறது மட்டும் இல்லை, வருஷம் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வட்டி கொடுக்க அந்த பணம் பூரா குறையுது. அப்போ அந்த பணம் குறையுதுன்னா புழக்கத்தில் பணம் இன்னும் தேவைப்படுது. அப்போ இன்னும் பணம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சம்பாதிப்பதில் 20% சேமித்தால் மட்டுமே இந்த பணம்னு பேயா அலையாமல் மனது நிம்மதியோடு வாழ முடியும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.